ச்சே, டெய்லியும் எதையாவது திருடி திருடி விற்கிறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிடுறேன். இப்பவே மணி 12 ஆச்சு. இனிமேல் நான் என்னத்தை திருடி என்னத்தை விற்கிறது? என்ன பண்ணலாம்? சரி, முதல்ல ஒரு பாட்டு பாடலாம். பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. என்னம்மா சொல்ற மருமகளே? நம்ம வீட்டுக்கு உனக்கு பாதை மறந்துருச்சா? உன் கையில தான் போன் இருக்குல்ல, கூகுள் மேப் போட்டு போக வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா அத்தை உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், வாமா. ஆகா, இன்னைக்கு அக்கப்போர் மேல அக்கப்போரா வந்து சேருதேடா சேருதே. என்ன பண்ண போறேனோ. ஏமா மருமகளே, அத்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அத்தை, நானே யார் வீட்டுல என்ன தாட்டைய போடன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தயவு செய்து கடுப்பை தவ போங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மாமியார் மேல மட்டு மரியாதையே இல்லாம போச்சு. பாதை மறந்துச்சுன்னா கூகுள் மேப் போடுறதுக்கு இப்படி குழம்பி போயிருக்கா. சரி, இப்படி பாட்டு பாடிட்டு இருந்தா நம்ம ஆன்ட்டில இருந்து அடுத்த வீட்டு ஆன்ட்டி வரைக்கும் கலாச்சி தள்ளிடுவாங்க. பேசாம வாயை மூடிட்டு யோசிக்கலாம். என்னடா இது? காருக்குள்ள யாரு? அடடே, கார் இங்க நின்றுச்சு, ரிவர்ஸ்ல போகுது. அப்ப கார் இங்க தான் நிறுத்த போறாங்க. ஒருவேளை கார்ல நம்மளை பார்க்க கவர்னர் வந்திருப்பாரோ? எதுக்கும் காருக்குள்ள யாருன்னு நாமளே போய் பாத்திர வேண்டியதான். அடடே, நம்மளோட சுந்தரேசன் சாரு. தம்பி சுந்தரேசா, ஆளே வளர்ந்து போயிட்ட, ரொம்ப மாறி போயிட்ட, கலக்குன்னு கலக்குறியடா. அக்கா, நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதான் எங்க ஆன்ட்டியை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். உன்னை சின்ன பிள்ளையில பார்த்ததுப்பா. இப்போ காலேஜ் போய் பெரிய பையனாகி கம்பெனிக்கு வேலைக்கே போயிட்டியா? ஆமா, இந்த கார் என்ன வாடகை காரா? ஐயா, கார் என்னோட சொந்த காரு. 10 லட்சம் ரூபாய் அக்கா, 10 லட்சம் ரூபாய் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். சரி, ஆன்ட்டியை பார்த்துட்டு அரை மணி நேரத்துல வந்துருவேன். இந்த காரை நம்மளால ஆட்டையை போட முடியாது. ஆனா இந்த காரை வச்சு இன்னைக்கு ஒரு ஐடியாவை போட்டுற வேண்டியதான். என்னக்கா யோசிக்கிறீங்க? தம்பி சுந்தரேசா, ரொம்ப நாள் கழிச்சு ஆன்ட்டியை பார்க்க வந்திருக்க. உங்க ஆன்ட்டி கூட பேச வேண்டியது இருக்கும், கொஞ்சம் கொலாவ வேண்டியது இருக்கும். அரை மணி நேரம் உனக்கு எப்படிப்பா பத்தும்? பேசாட்டி நீ ஒரு மணி நேரம் இரு. சரியா சொன்னீங்க. ஒரு மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்து இந்த கார் எடுத்துக்கிறேன். இங்கே நீ கிட்ட பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு அந்த 1 மணி நேரம் போதும் தம்பி. எனக்கு அந்த 1 மணி நேரம் போதும். என்னக்கா சொல்றீங்க? உங்களுக்கு 1 மணி நேரம் போதுமா? அப்படி இல்ல தம்பி, உனக்கு அந்த 1 மணி நேரம் போதும்னு சொல்றதுக்கு தான் எனக்கேன்னு சொல்லிட்டேன். நீ போயிட்டு வா. கார அக்கா பத்திரமா பாத்துக்கிறேன்டா. இந்த சின்ன பொண்ணாக்கா நம்ம சின்ன வயசா இருக்கும்போதே இப்படிதான் லூஸ் மாதிரி பேசுவாங்க. இப்பவும் லூஸ் மாதிரி தான் பேசுறாங்க. எதுவுமே மாறல. காரு நல்லா பாக்குறதுக்கு பாலிஷா தான் இருக்கு. என்ன தொழில் செய்யன்னு குழம்பிக்கிட்டு இருந்த எனக்கு ஐடியாவை அள்ளி தெளிச்ச முருகா, நீ வாழ்க. சரவண பொய்கையில் நீராட்டி உன்னை தந்தருள் என்றே முருகனிடம் டம் டம். ஆனா இந்த ஐடியாவுக்கு கார் மட்டும் பத்தாதே, இன்னொரு ஐட்டம் வேணுமே. தண்ணீர் குடம் கொண்டு தனியாக போனேன், தனியாக நான் போக துணை ஒன்று கண்டேன். அத்தை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே குடத்தை கொண்டு வந்துட்டீங்களே. அத்தை கொடுங்க, அந்த குடத்தை என்கிட்ட கொடுங்க. என்ன மருமகளே, வீட்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட கோதி தர மாட்டேன் விக்கிக்கிட்டு இருந்தாலும் இப்ப குடத்தை வாங்குற? நீயா போய் தண்ணி எடுக்க போற? ஆமாத்த, வீட்டுக்கு வரும்போது இந்த குடம் நிறைய உங்களுக்கு பணத்தை கொண்டு வரேன். என்ன மருமகளே சொல்ற? குடம் நிறைய பணம் கொண்டு வரே இல்லையோ, தண்ணி கூட கொண்டு வரட்டா பரவாயில்ல, ஆனா இந்த குடத்தை மட்டும் அடகு கடையில கொண்டு அடகு வச்சிடாதம்மா ப்ளீஸ் மருமகளே. என்னத்த பொசுக்குன்னு என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க? வீட்டுக்கு வரும்போது பாருங்க என்ன நடக்குதுன்னு. நான் வேணா தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன் மருமகளே. அத்தை, நீங்க தண்ணி கொடுத்து தூக்குனா என் மனசெல்லாம் தவிக்குது. தண்ணி கோடா எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. என்ன இவ ஒரு மார்க்கமா ஆடுறா? சரி, குடத்தை தூக்கி நம்ம மண்டையில அடிக்க முன்னாடி இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிடுவோம். வாங்கம்மா, வாங்க சார், வாங்க. குலுக்கல் கோலாகலமான குலுக்கல். 10 லட்சம் ரூபாய் காரு உங்களுக்கு 10 நிமிஷத்துல சொந்தமாக போகுது. வாங்கம்மா, வாங்க சார், வாங்க. குலுக்கல் கோலாகலமான குலுக்கல். கொண்டாட்ட குலுக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, குதூகல குலுக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா குடிசை வீட்டு பக்கத்துல நடக்கிற குலுக்கல் இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. 10 லட்சம் காரு உங்களுக்கு சொந்தம், அதுவும் வெறும் 1 மணி நேரத்துல. குலுக்கல் கோலாகல குலுக்கல். 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் காரு வெறும் 100 ரூபாய். 10 லட்சம் ரூபாய் காரு வெறும் 100 ரூபாய்.
என்ன சொல்ற சின்ன பொண்ணு 10 லட்ச ரூபா கார் 100 ரூபாயா? நம்ப முடியலையே. பாட்டி இதோ இருக்கே இந்த கார் மொத்தம் 10 லட்ச ரூபா பாத்துக்கங்க. அதை குலுக்கல்ல உங்களுக்கு கிடைச்சா வெறும் 100 ரூபாய்க்கு தந்துருவேன். அப்படின்னா நீ சொல்ல வர்றது ஒண்ணும் புரியலையேடி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 லட்ச ரூபா காரை வாங்குறதுக்கு நீங்க 10 லட்சம் கட்டணும்னு அவசியமே இல்ல. வெறும் 100 ரூபாய் கொடுத்தா போதும். 100 ரூபாயில இந்த கார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி 10 லட்ச ரூபா கார் 100 ரூபாயில கிடைக்கும்? இப்ப யாரெல்லாம் 100 ரூபாய் கொடுக்குறீங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி இந்த குடத்துக்குள்ள போடுவேன். இன்னும் 1 மணி நேரம் கடைசியில இந்த குடத்துல இருந்து ஒரே ஒரு பேரை எடுப்பேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலியோ அவங்களுக்கு இந்த கார் சொந்தம். ஓ அப்படியா? அப்போ நான் ஒரு 100 ரூபாய் தரேன், என் பேர் எழுதி போட்டுருதியா? ஓகே பஞ்சு பாட்டி இங்க உங்க பேரை பஞ்சு பஞ்சா எழுதி போட்டுருதேன். இதோ பஞ்சு பாட்டி உங்க பேர் எழுதி போட்டாச்சு. 100 ரூபாய் எடுங்க. இந்தாடி 100 ரூபா. வீட்டுக்கு போயிட்டு வாங்க பாட்டி. உங்க பேரு குலுக்கல்ல வந்துச்சுன்னா நான் வந்து கூப்பிடுறேன். வீட்டுல போய் எனக்கு ஒரு வேலை இல்ல பாத்துக்க. பேசாம 1 மணி நேரத்துல இனிதான் குலுக்கல் முடிச்சிருவேன். நீ நான் இங்கே வெயிட் பண்றேன். இந்த பஞ்சு மிட்டாய் மண்டை வீட்டுக்கு போவான்னு பார்த்தா இங்கே இருப்பா போல. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், கடைசி ஏமாந்து தானே போக போறா. அடடே சின்ன பொண்ணு, ஏதோ குலுக்கல் நடத்துறியாமே. வாங்க மொட்டைமணி நமிதா பாட்டி உங்க பேர் எழுதி உள்ள போடுங்க. அப்படியே எனக்கு 100 ரூபாய் பணத்தை கொடுங்க. என் கையால நான் தான் உள்ள போடுவேன். பார்த்து பார்த்து வேற குடத்துக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா உண்டியல்ல விழும். அனைத்தும் கம்பெனிக்கே சொந்தம் பார்த்துக்கங்க. ஆண்டி என்னைய பார்த்தா குடத்துக்குள்ள உள்ள சைஸ்லயே தெரியுது. சும்மா காலாச்சே. என்ன பஞ்சு, நீ வேற பேர் எழுதி போட்டிருக்க போல. ஆமா நமிதா, நானும் போட்டிருக்கேன். என் மருமகளும் வந்து போட போறேன்னு சொன்னா பாத்துக்க. கார் எப்படியாவது இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்னு இருக்கோம். எது இந்த காராடி சொல்ற? ஆமா மதினி, இந்த கார் தான் குலுக்கலுக்காம். இருந்தாலும் 100 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குல்லாட்டி. மதினி என்ன பண்ண சொல்றீங்க? எப்படியாவது நாம இந்த காரை வாங்கியே ஆகணும். பண்ணு குலுக்கல் ஏண்டி 100 ரூபாய் கேட்கிற? 50 ரூபாய் கேட்கலாம்ல? ஏன் சொல்ல மாட்டீங்க? 10 லட்ச ரூபாய் காரை வெறும் 100 ரூபாய்க்கு குலுக்கல் வைக்கிறேன்ல, என்ன சொல்லணும்? அவன் 10,000 20,000க்கு 10 லட்ச ரூபாய் காரை குலுக்கலுக்கு வைப்பான். நான் வெறும் 100 ரூபாய்க்கு வைக்கிறேன். வேணா போடுங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. கார் இன்னைக்கு யாருக்கு கிடைக்க போகுதுன்னு யாரு கண்டா? குலுக்கல் குலுக்கல் குலுக்கல். அதுவும் குடத்துல கொஞ்சம் பேர் தான் எழுதி போட்டிருக்காங்க. அதனால யார் பேர்னாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதினி இன்னைக்கு எப்படியாவது இந்த காரை வாங்குற மதினி. ஆமாண்டி, உன் மாமியார் என்ன அப்பவே வந்து நிக்குது. ஆமா மதினி, எப்படியாவது இந்த காரை நம்ம வீட்டுக்கு தட்டிட்டு போயிடணும். ஆமா எங்க அம்மா வர சொன்னனே, ஏன் இன்னும் வரல? சோற வடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க டி. வா நம்ம பேரை முதல்ல எழுதி போடுவோம், ஆளுக்கு 100 கொடுத்து. 100 100 100 10 லட்ச ரூபாய் காரு வெறும் 100 ரூபா. எப்ப கடவுளே, எப்படியாவது இந்த குலுக்கல்ல என் பேர் விழுந்துடணும். பார்த்து பார்த்து ரொம்ப எட்டி பார்க்கப்படாதுக்கா. இருட்டி உள்ள போடத்தானே செய்யறேன், ஏன் கத்துற? அது சக்சஸ்ஃபுல்லா போட்டேன், நீயும் போட்டு வேணாத்து. என் பேரு குழுக்கல் வரலாம், என் பேரு குழுக்கலும். எப்பனே முருகா, என் பேர் மட்டும் குழுக்கல் வந்துருச்சுன்னா ஒரு 10 ரூபா தேங்காய் வணக்கம் இங்க உடைக்கிறேன். அட பிச்சைக்காரி, 10 லட்ச ரூபா காருக்கு முருகருக்கு வெறும் 10 ரூபா தானா? ஒரு 10,000 கூட கிடையாதா? பிச்சைக்காரி. சரிக்கா, எல்லாரும் வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும் போய் பாருங்க. இன்னைக்கு 10 லட்ச ரூபா காரோட தாண்டி நாங்க வீட்டுக்கு போவோம். எங்களுக்கெல்லாம் வீட்டுல எந்த வேலையும் கிடையாது. நாம ஏதாவது சொன்னா மட்டும் ஐயோ வீட்டுல அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கேன்னு சொல்லி சீன் போடுறது. அதிர்ஷ்டம் அடிக்குன்னு சொன்னானே 10 லட்ச ரூபாய்க்கு என்னமா பரபரன்னு பறக்கிற ஆளுங்க. என்ன பண்ணு, குழுக்கல் அரைச்சி எம்பிட்டு நேரம் ஆகுது? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுக்கா. இன்னும் 1/2 மணி நேரத்துல குழுக்களை எடுத்துருவேன். எத்த பேர சரியா எழுதி போட்டீங்களா? போட்டே மருமகளே. என்னடி உன் மாமியா எப்படி போட்டுச்சான்? என்ன போட்டுச்சே தெரியல. வாங்க சில்க் சுமிதா பாட்டி. குளுக்கலாம்ல, 10 லட்ச ரூபா காராமல. அதுவும் 1 மணி நேரத்துல குளுக்கலாம்ல. கண்ணாத்தா மாரியத்தா கடம்பாத்தா கருப்பசாமி மாடசாமி முனிசாமி எல்லாத்தையும் துணையா இருந்து இந்த கார் என் பேரு குலதுக்கு உதவி செய்யுங்க. எப்பனே கருப்பசாமி, இந்த கார் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா உனக்கு ஒரு கடா வெட்டுறேன் கடா வெட்டுறேன் கடா வெட்டுறேன். ஐயோ பாவம், கிடைக்காத காருக்கு கெடா வேற வெட்டுறேன்னு வேண்டிக்குது கிளவி. ஆச்சி ஆச்சி குடத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? வாங்கத்தே என் மாமியா இருக்கவ பாத்தீங்களா? சத்தம் கொடுக்கி. என்ன சிலுக்கு சுமிதா சமந்தாரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நமிதா சமந்தாரி. 1 மணி நேரம் ஆகுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாராவது பேர் எழுதி போட போறீங்களா போட போறீங்களா போட போறீங்களா? குலுக்கல் முடிய போகுது. அப்புறம் ஃபீல் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது. 10 லட்சம் வெறும் 100 ரூபாய்க்கு. என்னங்க உங்க பேர்ல ஒரு 100 போடுங்க. என்ன பொண்ணு, நானும் போடுறேன்டி குலுக்கலுக்கு. இப்ப கூட போனாலும் ஒன்னா கூட்டு போறீங்க, குலுக்கல் நானே விட்டுட்டு போறீங்க. நானும் என் பேர் எழுதி போட போறேன். முக்காடு நீயுமா? வெயில் படுமேன்னு வீட்டுக்குள்ளே இருப்ப. குலுக்கல் நானே குதிச்சு வந்துட்டேன். நானும் என் பேர் எழுதி போட போறேன்டி. டைம் முடிஞ்சிருச்சு, குலுக்கல் ஆரம்பிக்க போறேன். ஆஹா, இந்த சுந்தரேசன் சொன்ன டைத்து கரெக்டா வந்துட்டானே. சரி குலுக்கல் போடுற மாதிரி அப்படியே சீனை போட்டுருவோம். வெளியில வரப்போறான். வந்துட்டான். குலுக்கல்ல இப்ப நமக்கு கிடைச்சிருக்க பேர் பாத்தீங்கன்னா சுந்தரேசன். என் பேர் வரலையே. சரி ஆண்டி, அப்போ நான் கார் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சரிப்பா சுந்தரேசா, நீ போயிட்டு வா. நான் என் பேர் வரும்ல நினைச்சேன். என்ன, நான் போகும்போது யாருமே இல்ல, இப்ப இவ்ளோ கூட்டமா இருக்கு. ஏதோ மீட்டிங் போல. என்ன சின்ன பொண்ணு, ஒரு கார் தான் வச்சிருக்கியா? இன்னொரு கார் இருக்கா? குழுக்களை இன்னொரு தக்க போட வேண்டியதானே? அப்போ இன்னொரு குடத்தை எடுத்துட்டு வரேன். இன்னொரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா தரீங்களா? இன்னொரு குழுக்களை போட்டுருவோம். போட்ட 100 ரூபாய்க்கு விட தெரியலையா? இதுல இன்னொரு குழுக்கள் வர. போடி 100 ரூபாயும் போச்சு, காரும் போச்சு.
போகுதே போகுதே காரு தான் போகுதே 100 ரூபா போட்டதே வீணா தான் போகுதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது குழுக்கள்ல, அதாவது ஜவுளி கடை, பாத்திர கடை, அந்த மாதிரி எது இடத்துல உங்க பேர் எழுதி போட்டிருக்கீங்களா, அதுல ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஒரு முறை இந்த மாதிரி தான் ஒரு ஜவுளி கடையில பேர் எழுதி போட்டேங்க. என் பேருக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் ஒரு பிரைஸ் கிடைச்சிது, பின்னாடி உள்ளவங்களுக்கும் கிடைச்சிது. எனக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். என்ன சின்ன பொண்ணு கமெண்ட் பண்ண உங்க பேரை மறந்துட்டேன். அதை நான் சொல்றேன். ஸ்ரீமதி சிவரசிகா, கவின்குட்டி, ராச்சிக்குட்டி, கண்ணதாசன், சௌந்தர்யா, பொன்னரசி, செல்வம், தமிழ் செல்வம், சூர்யா, லக்ஷ்மி, சரண்யா, இந்துமதி, அர்ச்சனா, முத்துலட்சுமி, குருவுத்தாய், மஞ்சு, அருண், கே யுவராஜ். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம்.